என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிகர். This is Yogita. வெல்கம் டு ODY ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னது? வேட்டையனோட ப்ரிவ்யூ ஒன்று வந்திருக்கு. எஸ், நம்ம வேட்டையன் அந்த பாட்டு மனசுலாயோ பாட்டுல இருந்தே நம்ம வெளிய வரல. ஏன்னா வந்து அனிருத் வந்து தலைவரோட ஸ்டெப்ஸும் நல்லா இருந்தது. அனிருத் வந்து செய்கையா செஞ்சுட்டு போயிட்டாரு. அண்ட் அந்த பாட்டே வந்து ஒரு வைபிங் மெட்டீரியல் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த டான்ஸ், அந்த ஒரு நடுவில் வர விட்டு எல்லாமே. ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து என்ன ப்ரிவ்யூ வந்திருக்கு. நாளைக்கு மேபி ட்ரெய்லர் இருக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆகியும் வரலாம். அண்ட் வந்து தமிழ்ல வந்து முக்கியமான ஒரு பெரிய ஒரு கேரக்டர் இருந்தாப்புல, அமிதாப் பச்சனும் ஃபஹத் ஃபாசிலும் இருந்தாங்க. அண்ட் இதுல நிறைய பேர் இன்னும் இருப்பாங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துலாம். 3, 2, 1 go. Do you know who these officers are? Renowned encounter specialists, sir. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது இவங்கள மட்டும் அடையாளம் தெரியுது. How is it possible? மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை தைரியமாக என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸாக இருக்காங்க. புதுசாக ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு பேர் வர மாட்டேங்க. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு எண்ணம் வந்திருக்காங்களா? நம்ம ஊரில் 4 பப்ளிக்கை கொலை பண்ணா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல. நல்லா இருக்கு. So, என்கவுண்டர்ங்கிற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். Is it? என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்லை, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ வேட்டையன் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் வந்து ஒரு போலீஸ் ரோல் இருக்காரு. ஆமா. அண்ட் அதுல வந்து கொஞ்சம் மெயினா நிறைய பேர் வந்து இந்த என்கவுண்டர்னு பேர் வச்சு என்கவுண்டர் பண்றது வந்து சரியா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதை வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போகிறாங்க. அதுக்குள்ள என்ன பிரச்சனை வருது அண்ட் அதுல என்னென்ன நடக்குது அப்படின்றது. அண்ட் வாய்ஸ் வந்து பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் இல்லையா? நான் நினைச்சேன் பிரகாஷ் ராஜ் தான் காட்ட போறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அந்த வாய்ஸ் கேட்டோன்னா ஓகே பிரகாஷ் ராஜ் தான் வர போறாருன்னு பார்த்தா நம்ம இவங்களுக்கு வாய்ஸை கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் பிஜிஎம் எல்லாம் அதான் நான் சொல்ல வந்தேன். முக்கியமா அந்த சூப்பர் ஸ்டார் அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அனிருத் சொல்லவே தேவையில்ல. எப்படி சரி ஒரு தலைவருக்கு வந்து சூட்டபிளான ஒரு பிஜிஎம் கொடுத்துருவாரு. இதுலயும் வந்து ஒரு செம்ம பிஜிஎம் கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து தலைவர் வந்து ரொம்ப கிளாஸா அந்த சட்டில் லுக்ல நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஓ அண்ட் அந்த ட்ரெஸ் தான் நான் தான் சொல்ல வந்தேன். அந்த ட்ரெஸ் கோட் வந்து உண்மையா நல்லா இருக்கு. அந்த ஒரு என்ன சொல்றது, மஃப்டில இருக்க போலீஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக் வைஸ் கொடுத்துருந்தாங்க. அது செம்மையா இருந்துச்சு. அது 2 லுக் இருந்தது. ஒன்னு கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருந்தாரு, இன்னொன்னு ஃபுல்லா இது பண்ணியிருந்தாரு. ஓகே. அண்ட் எனக்கு கொஞ்சம் இதானது வந்து அமிதாப் பச்சன் வாய்ஸ் தான் கொஞ்சம் அடிச்சிச்சு. பட் மற்றபடி நல்லா இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. உங்களை கூப்பிட்டு தான் போய் கொடுத்துருப்பீங்க. நான் வாய்ஸ் கமல் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ செம்மையா இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், ட்ரெய்லரில் எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்கள். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காம ODY ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போடுங்க. அப்போ நான் ரியாக்ட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதை எடுத்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ யோகேந்திரா, பாய்.